எவ்வளோ காய் இருக்குன்னு வேணும் இங்கே. இது எல்லாமே கறிஞ்சு வேணும். பிஞ்சோட இதில் பாருங்க ராசவள்ளி கொடி அப்படியே வந்து கொடி அப்படியே கறிட்டு பாருங்க எப்படி குளிர் அடிச்சிருக்கேன் பாருங்க. சேஃபாக உள்ளுக்கு நிற்பினோம். அப்போ நாங்கள் இனி வந்து இதெல்லாம் இனி நெக்ஸ்ட் இயருக்கு தான் 2026. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே இருக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டாக நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டமெல்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி என்று தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து கடுமையான குளிர் அடித்ததால் வந்து தோட்டமே எல்லாம் கருகிட்டுது. அப்போ அதைத்தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே வழிகட்டிடா வேலைக்கு? வேலைக்கு தோட்டம் எல்லாம் என்ன மாதிரி இதை என்ன உள்ளுக்கு எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க? மல்லிகை இல்லை வீட்டுக்கு சரியான குளிர். நேற்றைக்கு முந்தின அடித்த பயங்கர குளிரில் எல்லாமே வெளியில் கறிட்டு என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போமா போயிருக்க? நீ ஒர்க்கு போகணுமே நேரம் போயிட்டது. ஓகே, கீ எடுத்துட்டீர? ஓ, கார் கீ எடுத்தது. ஓகே ஓகே. அப்போ நாங்கள் ஒரு போய் தோட்டத்தை பார்த்துட்டு பக்கண்டு குயிக்க நீ போ. நான் இருக்கா என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாழையெல்லாம் கறிட்டு வெளியில் இருந்தது. இன்றைக்கு வந்து பெருசா குளிர் இல்லை போல இடக்குன்னு. பாருங்க இங்கே முன்னுக்கு 2 மணி வாழை எல்லாமே இப்படி கறிட்டு இஞ்சால வாழையும் வந்து எல்லாமே கறிட்டுது. இது அந்த குட்டி வாழை கீழே குட்டி எல்லாம் கறிட்டுது. உள்ளுக்கு இந்த தக்காளி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க இதுல தக்காளி காய் எல்லாம் பாருங்க அப்படியே நல்ல காயா தான் இருக்கு. எல்லாத்தையும் பாருங்க காயல் கிடக்குது அப்படியே எல்லாம் மீன் கறி எல்லாத்துக்கும் போடலாம். ஏன் அநியாயமாக்குவான் நல்லதா? இஞ்சால வருங்க எல்லாம் கறிட்டு இந்த பக்கம் இஞ்சால பூசணிகள் பாருங்க. இஞ்சால மல்லிகை எல்லாம் மல்லிகை அந்த செவ்வந்தியோட பரவாயில்ல போட பூசணி எல்லாம் கறிட்டு. பீர்க்காங்கொடி இதில் நட்டுனாங்க எல்லாமே ரெண்டிட்டு. இதில் வத்தக மட்டஞ்சால வண்டி எல்லாம் நின்றது பாருங்க எல்லாம் கறிட்டு அப்படியே. இதில் அப்பல் மட்டும் நல்லா நிற்குது. அப்பல் இந்த இலையும் நல்லா இருக்குது. இதில் வண்டி இதில் பாருங்க ராசவள்ளி கொடி அப்படியே வந்து கொடி அப்படியே கறிட்டு பாருங்க எப்படி குளிர் அடிச்சிருக்கேன்னு பாருங்க. ஆனால் இன்றைக்கு வந்து வெயில் இருக்குது. இது வந்து நேற்றைக்கு முந்தினம் தான் அடித்த கடும் குளிரில் நாய் அப்படியே பாருங்க ராசவள்ளியிலேருந்து பாவிலேருந்து அப்படியே எல்லாம் கறிட்டு. ஆனால் இந்த பியாஸ் மரம் பாருங்க இது வந்து நல்லா இருக்கு. இது வந்து இந்த குளிருக்கு வரக்கூடிய தாவரங்கள் தான். இந்த இலை வந்து ஒரு கொஞ்சம் தடிப்பான இலை பாருங்க. இதுகள் ஓகே. இதில் கரிமிளகா இதில் ராசவள்ளி இதில் குறித்தலை பாவல் எல்லாம் நின்று எல்லாமே கறிட்டுது. ஓகே, அப்போ அதைத்தான் அவங்களோட இருக்க பயந்து கொள்ள மட்டும் தான் எடுத்துனேன். அப்போ உள்ளுக்கு வந்து சேஃபாக எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு வச்சதுகள் எல்லாம் ஓகே. அப்போ இஞ்சால மாதுளை அதுகள் எல்லாமே மாதுளை எல்லாம் இந்த குளிருக்கு ஓகே. ஆனால் இலை கொட்டுது. இனி எல்லாமே இனி 2026 மார்ச்சுக்கு பிறகு தான் ஓகே. இனி எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி விட்டால் இனி மார்ச்சுக்கு வந்து தோட்டம் செய்கிறதுக்கு இதாக இருக்கும். ஓகே, இதில் பாருங்க தக்காளி காய் எல்லாம் அப்படியே கிடக்குது மரத்துலேருந்து காயை பாருங்க எப்படி இருக்கு. இங்கே மேலுக்கெல்லாம் அப்படி காய் இருக்குன்னு பாருங்க. தக்காளி காய் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க. இங்கே இது எல்லாமே கறிஞ்சு பாருங்க பிஞ்சோட அப்படியே எல்லாமே கறிக்கிட்டுது. ஓகே, இதில் கத்தரி எல்லாம் ஓகே. அப்போ அதைத்தான் அவங்களோட பயந்து கொள்ள வந்து ஓகே ஓகே. அப்போ வந்து எங்கள் ஒர்க்கு வலிக்கிட போகிறேன். ஓகே, இப்போ பாருங்க இன்றைக்கு வந்து கடுமையாக குளிர். அப்போ அதால் வந்து இன்றைக்கு வந்து கால்நிலை ஓகே. இன்றைக்கு வந்து வெயில் அரைச்சி வந்துருக்கு. ஓகே பாருங்க இதில் வந்து இந்த அவரை எல்லாமே பயங்கரமாக கறிட்டுது. இப்போ இஞ்சால வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி இஞ்சால பார்ப்போம். இஞ்சால பாருங்க இதில் வந்து வெளியில் பூசணியார் எல்லாம் பாருங்க கறிட்டு. ஆனால் இன்றைக்கு வந்து
வெயில் அரைச்சோன்றிருக்கு. இது வந்து நேற்றைக்கு முந்தினம் தான் நடந்தது. அப்போ இந்தியாவில் பாருங்க பீர்க்குகள், அதோட வந்து பீர்க்கங்காயல், இந்தியாவில் வந்து காயெல்லாம் அப்படியே காய் இருக்குது, கோழி எல்லாம் கறிட்டு பாருங்க. உங்களோட இதை பயந்து கொள்ள வேண்டு தான். அப்போ நாங்கள் வந்து எங்கண்ட உள்ளுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் கொண்டு போய் வச்சுனாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க பீர்க்கங்கொடியெல்லாம் அப்படியே கறிட்டு இனி வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடணும். ஓகே, அப்போ நாங்கள் இதுக்குள்ளே பேஸ்மெண்ட்டுக்குள்ளே எல்லாம் கொண்டே விட்டுருக்கிறோம். இந்த பயிர்கொடியெல்லாம் கொண்டே அப்போ கோழியையும் வந்து உடைய முட்டை வந்து உள்ளுக்கு தான் விட்டுருக்கு. போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம். ஓகே, இந்தியாவில் பாருங்க மிளகாய் கண்டுகள் இதுக்குள்ள எல்லாமே கொண்டு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வச்சுனாங்க. இதில் மிளகாக்கண்டு, இல்லை கறிவேப்பிலை, கொய்யா, அதோட இந்தியாவில் வந்து தேசிக்கண்டு, இதில் கறிவேப்பிலை எல்லாம் பதிவு வச்ச எல்லாமே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இதில் பாருங்க முத்து அவரையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டேன்டா கடுங்குளிர் ரெண்டோடைய வெளியே நேற்று முந்த நாள் ஆளை கொண்டு வந்து உள்ளுக்கு விட்டேன். அப்போ உள்ளுக்கு ரெண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இப்போ இந்தியாவில் பாருங்க இதை எல்லாமே நாங்கள் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இதில் இஞ்சி, மிளகாக்கண்டுகள், மற்ற இதில் முருங்கை பாருங்க பூவோடு நிற்குது. உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்த வருஷம் அப்படியும் காய்க்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்தியாவில் வந்து பாருங்க மிளகாக்கண்டுகள், இதில் லெமன் கிராஸ், அதோட வந்து பிரண்டந்தண்டு எல்லாம் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்குங்க. பிரண்டந்தண்டு, மிளகாக்கண்டுகள் எல்லாம் அப்போ இதாண்டி இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இனி வந்து இப்போ இது எல்லாம் வெளியில் கொண்டு வரணுமெண்டா 26 மார்ச்சுக்கு தான். அப்போ அதைத்தான் உங்களோட இருக்க பயந்து கொள்ள வேண்டாம். அப்போ இதுகள் எல்லாமே இனி சேஃபாக உள்ளுக்கு நிற்பினோம். அப்போ நாங்கள் இனி வந்து இதெல்லாம் இனி நெக்ஸ்ட் இயருக்கு தான் 2026 மார்ச்சுக்கு தான் வந்து இனி வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக நாங்கள் இனி உள்ளுக்கு கொண்டு வைக்கணும். அப்போ இப்போ வந்து குளிருக்காண்டி எங்களுடைய முத்தையும் கொண்டு வந்து உள்ளுக்கு விட்டுருக்குறேன். அவர் இதுலேயே நிற்கிறார், வழியில் போகிறார் இல்லை. இப்போ இதெல்லாம் பாருங்க மணி பிளான்ட் எல்லாம் நின்றது எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கு. ஓகே, அப்போ அதைத்தான் அவங்களோட இருக்க பயந்து கொள்ள வேண்டு. அப்போ இன்றைக்கு வந்து எப்படி வெதர்ன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஓரளவு பரவாயில்லை. இப்போ நார்மல் ஜாக்கெட்டோடைய நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ குளிர் அடித்து இதெல்லாம் பயிர்கொடியெல்லாம் கரையினு சொன்னால் நேற்றைக்கு முந்தினம் தான். அப்போ வந்து அதைத்தான் அவங்களோட இருக்க பயந்து கொள்ளணும்னு தான் நான் உங்களுக்கு எடுத்தினேன். அப்போ இன்றைக்கு வந்து காலநிலையில் பரவாயில்லை ஓரளவு. இன்றைக்கு வந்து நார்மல் குளிர் தான் நடிக்குது. அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் நாடுகளில் எப்படி இருக்குது, குளிர் வந்துட்டுதா என்ன மாதிரி. அப்போ இனி வந்து தோட்டம் எல்லாம் முடிவடைகிற வழியாக இனி வந்து தோட்ட வீடியோக்கள் எல்லாம் பெறாது. அப்போ இனி வந்து எங்களுடைய நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் எல்லாம் இருக்குது. அப்போ அங்கே ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்த வீடியோக்கள் எல்லாம் பெறும். அப்போ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து பார்க்குறீங்கிற வீடியோ. கடைசியாக போட்ட வீடியோ எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. ஓகே, அப்போ இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.